ஹாய்ங்க, உங்ககிட்ட லேண்ட் இருக்குது, வீடு கட்டுறதுக்கு நல்ல பில்டர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சாஸ்தா ஓம்ஸ் கிட்டத்தட்ட 30+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 70+ ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு புது 4 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா, அதுவும் ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி ரெட் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராப்பராக ஃப்ளோர் பிளான் போட்டு FSI ஸ்டாண்டர்டோட இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக், அதாவது இந்த வீட்டோட ஓனர் அவங்களோட ஃபீட்பேக்கோடவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கோம். லேண்ட் வச்சுக்கிட்டு வீடு கட்டுறதுக்கு நல்ல பில்டர் தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸ், எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம். இது ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மேடம். கரெக்டாக டைமுக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு. அதில் எந்த டிலேவும் கிடையாது. ஒரு இன்ச்சு கூட ஒரு இது கூட மாறலை. அதாவது எப்படி அவர் எங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்தாரோ, ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி பிளான், ஃப்ளோர் பிளான்ல இருந்து அந்த ஃப்ளோர் பிளான்ல இருந்து அதில் ஒரு பிட்டு கூட மாறல. அதில் அதாவது எதுவுமே மாறாம அப்படியே எப்படி பிளான்ல இருந்ததோ அதே மாதிரி எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி எலிவேஷன் முதற்கொண்டு எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள கரெக்டாக இருந்தது சார். பட்ஜெட் சார் எதுவுமே எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எதுவுமே பண்ணலை. எல்லோருக்கும் வணக்கம், என்னோட பேர் ஜெய். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சாஸ்தா ஓம்ஸ் கிட்டத்தட்ட 30+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. சென்னையில் 70+ வில்லா ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு புது வீடு, அவங்க கட்டி கொடுத்த வீடு தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பில்டர் எந்த அளவுக்கு சூப்பராக கட்டியிருப்பாங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் கனவு வீடை கட்டுறதுக்கான பிளானும் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன். வாங்க இந்த வீடை ஒவ்வொரு விஷயமும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எல்லாருக்குமே கனவு என்ன தெரியுங்களா? இந்த நேம் போர்டு தாங்க எனக்குமே பெரிய ட்ரீம். நம்ம சொந்த வீட்டில் நம்மளுடைய பேர் பதிச்சு அந்த நேம் போர்டு வைக்கிறது, அதை எவ்வளவு அழகாக ரொம்பவே ப்ரீமியமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு தம்ஸ் அப் அவங்களுக்கு கொடுத்துடணும். அண்ட் வாங்க அந்த சைடில் கார்டனிங் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கார்டனிங் ஏரியாவில் பண்ணியிருக்க அந்த வால் ஓகேங்களா, இதையே பார்த்தீங்கன்னா 3 விதமான டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. என்ன ரீசன்னா, நமக்கு எப்பயுமே அந்த எலிவேஷன் லுக் பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கட்டுற வீடு ஒவ்வொரு விஷயமும் அழகாக இருக்குன்னு ஆசைப்படுவோம். அதுக்கு இவங்க மெனக்கட்டுருக்குறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸாக வால்லே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மார்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரல் பட்டி அதை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ட் ஒரு ஏஷியன் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பிரிக்ஸ் பேட்டர்ன் டைல். ஆக்சுவலி அதோடைய பேஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிளேங்க. அந்த அளவுக்கு எலிவேஷனோடைய அந்த வாலை ரொம்பவே ப்ராப்பராக டிசைன் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் அந்த ஆர்கிடெக்சர் ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கிறத கண்முன்னாடியே பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் சொன்னேன் இல்லைங்களா, குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்டு நல்லா ப்ராப்பராக ஹைட் ஏற்றி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ப்ரீமியமான கலர்ஸ் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அழகாக கிரே அண்ட் ரெட் ஒயிட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் கேட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HPL ஷீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் WC போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CNC கட்டிங் அழகாக ஃப்ளவர் டிசைனில் ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த வெளியே இருக்கிற எக்ஸ்டீரியருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கலர் காம்பினேஷனும் அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க உள்ளே போகலாம். அண்ட் அழகாக பார்த்தீங்கன்னா 2 பார்க்கிங் லைட்டும் ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன், வென்டிலேஷனுக்காக அந்த செட்பேக்கு அதை இவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா சைடுமே உங்களுக்கு செட்பேக் விட்டுருக்குறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த சைடில் பார்த்துருவோம். நம்ம இந்த சைடு பாருங்கள், நல்ல ஒரு லான் ஏரியா ரொம்பவே ஸ்பேஷியஸாக விட்டுருக்குறாங்க. வாலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் பட்டி ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே பண்ணியிருக்க அந்த ஹோல் டிசைன் அதுவுமே பார்த்தீங்கன்னா வால் ரொம்பவே அழகாக தெரியறதுக்காக. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு கொடுத்துட்டாங்க அவங்க. அப்படியே நம்ம வந்தோன்னா அந்த பார்க்கிங் ஃபுல்லாகவே பார்க்கிங் டைலும் பார்த்தீங்கன்னா 2 கலரில் ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த வீட்டில் இவங்க பயோசெப்டிக் டேங்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பயோசெப்டிக் டேங்க் இன்றைய தேதிக்கு ரொம்பவே நல்லா ட்ரெண்ட் ஆகக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு அடிக்கடிக்கு அந்த தண்ணி எடுக்கிற அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. அதனால் ரொம்பவே இனோவேட்டிவாக பயோசெப்டிக் டேங்க் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு போர் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குங்க. இவங்க ஃப்ளோர் பிளான் படி ப்ராப்பராக இந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்லர்லேருந்து
அந்த ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சரல் ரொம்பவே குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் எப்பவுமே பண்ணிக்க மாட்டோம், அது ரொம்பவே தெளிவாக இருக்கும். அதை நீங்கள் கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக கன்வே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கஸ்டமர் இந்த வீடு கட்டி கொடுத்த கஸ்டமர் நம்மகிட்ட பேச போகிறாங்க வீடியோவில், அதையும் நீங்கள் கண்கூட பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. எந்த வீட்டுக்குமே வென்டிலேஷன் வெளிச்சம் ரொம்பவே முக்கியங்க. அதுக்கு செட் பேக் ஸ்பேஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இவங்க FSI ஸ்டாண்டர்ட் படி ப்ராப்பராக வந்து சுற்றி செட் பேக் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்க்கிங் ஏரியாங்க. உங்களுக்கு ஒரு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ராப்பராக ஒரு கிரெஸ்டா கார் எஸ்யூவி பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. கூட 2 பைக்கும் தாராளமாக நிறுத்திக்கலாம். அண்ட் ஒவ்வொரு இடத்தையுமே பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற வால் டைலுங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்ட்ரக்சரல் ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அழகாக மார்பிள் ஸ்டோன்ஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் ரெட் பிரிக் ஸ்டோன்ஸ், அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்குமே அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போதி மரத்தோட ஒரு புத்தர் ஸ்டாச்சு ஸ்டோன்லேயே பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த லைட்டிங் எஃபெக்டோட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் கிட்டத்தட்ட வந்து ஒரு அழகான கோயில் செட்டப்பை இந்த வாலில் கொண்டு வந்துட்டாங்க. பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது நமக்கு. இப்போ நம்ம வந்து இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாஸ்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா முக்கியமாக வீடு கட்ட போகிறோம், வாழ்க்கையில் ஒரு முறை தான் கட்ட போகிறோம், அதை வாஸ்துப்படி கட்டுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அதுக்கும் நாங்கள் எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு 2-3 படிக்கட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வந்து கிரானைட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. வெளியே ஒரு சேஃப்டி கேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல CNC கட்டிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. இது டிசைன் எல்லாமே அதனால தான் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. மேலே ஃபுல்லாகவே அந்த பீம் வரைக்குமே பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. அவங்க பார்க்கிங்லேருந்து உள்ளே வரும்போது நிலவாசப்படிக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அழகாக அந்த இடத்துல ஷூ ரேக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு EB போர்டும் இந்த இடத்துல வந்துடுதுங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் டீ கூட்டில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோவும் பக்கத்தில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் 2 படிக்கட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹைட் ஏற்றி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவில் இருக்கிறோம். அண்ட் இங்கே லிவிங் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பில்டர் வந்து என்னென்ன விஷயங்கள் இந்த லிவிங் ஏரியாவில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துருவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்க ஜன்னல் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல பெரிய ஜன்னலாக வந்து பில்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா UPVC விண்டோ, மஸ்கிட்டோ மெஷ், சேஃப்டி கிரில்னு ரொம்பவே நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே நமக்கு லிவிங் ஏரியாவில் இருந்து ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா, ஒரு காமன் பாத்ரூம் 2மே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் லிவிங் ஏரியான்றதுக்காக ஒரு கிளாஸ் டோர் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க பில்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஸ்டோனில் உங்களுக்கு இந்த வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்ட் இது. அந்த லைட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 சைட்லையுமே நம்ம ஒரு ப்ரீமியமான ஃபீல், கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டலில் இருக்க மாதிரி அந்த ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காகவே ஃபுல்லாகவே வால் டைல் தான். அது நல்ல ஒரு ப்ரீமியமான கிளாசிக் டைல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமோட ஸ்பேஸ் நல்லா ஸ்பேஷியஸான பாத்ரூமு. உங்களுக்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைலு, வால் டைல், ரூஃப் வரைக்குமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லிவிங் ஏரியாவை ரொம்பவே அழகாக காட்டணும், ஏன்னா பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமான ஃபீல் இருக்கணும், சேம் டைம் வந்து எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வரணும் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து அழகாக வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பில்டர். அண்ட் பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே தான் வந்து இன்டீரியர் ஒர்க்கும் இந்த வீட்டில் பண்ணியிருக்கிறாங்க. டைல் அண்ட் வுட்டன் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக வந்து தெரியணுன்றதுக்காக பெரிய டிவி யூனிட் வந்து பில்டர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அந்த பெயிண்ட் கலரும் பாருங்கள் லைட் சாண்டல் கலரு, அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் மேலே பண்ணியிருக்க அந்த லைட்டுமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. அண்ட் எல்லா வீட்லேயுமே வந்து இந்த கிச்சனும் பூஜா யூனிட்டும் ரொம்பவே முக்கியம். அதை எப்படி பண்ணியிருக்காங்க பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக வந்து லிவிங் ஏரியாவிலேருந்து ஒரு ஸ்பேஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட்டு. இந்த டோரை பாருங்களேன், டோரு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு முருகர் தீம்னே சொல்லலாம். வெளியே வந்து இந்த கைப்பிடிகள் வந்து பார்த்தீங்கன்னா மயிலில் கொடுத்துருக்காங்களா, அந்த பெல்லி எல்லாம் அழகாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்லேயே வந்து அழகாக ஓம் CNC கட்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ அழகான பூஜா யூனிட் பாருங்கள், இந்த லைட்டிங்லாம் ரொம்பவே அழகாக இருக்குல்ல. அண்ட் நீங்கள் ஒரு சின்ன டைனிங் ஏரியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஸ்டோன் தாங்க. அந்த லுக் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அதுவும் இந்த இடத்துல கரெக்டாக வந்து உங்களுக்கு அக்னி மூலையில் கிழக்க பார்த்த மாதிரி கேஸ் ஸ்டவ் டாப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பூஜா யூனிட்டுமே கரெக்டாக கிழக்க பார்த்த மாதிரி தான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க மசாலாட்டை வைக்கிறதுக்கு. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மளிகை சாமான் தான் வைக்கிறதுக்கு, அண்ட் பிளேட்ஸ் கட்லரி வைக்கிறதுக்காக எல்லாமே. இதோட பார்த்திங்கன்னா சாஃப்ட் டச்சை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்லோவாக சாஃப்ட் டச், நம்ம வேகமாக தள்ளினா கூட ஒன்றும் ஆகாது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது.
இந்த இடத்துலையும் ஷெல்ஃப் சுற்றி இந்த ரேக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு RO வாட்டர் யூனிட்டு அது வரைக்கும் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. சர்வீஸ் ஏரியாங்க, வாங்க அதையும் காட்ட மறந்துட்டேன், வாங்க. அழகாக ஒரு க்ளோஸ்டு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஸ்பேஸு அதையும் நீட்டாகவே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அண்ட் இந்த வீட்டில் இன்னொரு அழகான விஷயம் என்ன தெரியுங்களா, 6x4 டைல் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 4x2 கொடுப்பாங்க, பட் 6x4 டைல் பெரிய பெரிய டைல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஃபீல் லுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நம்ம இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கலாம். இன்வெர்ட்டர் ஒயருக்கு வந்து இது பின்னாடி வருது. அதுக்கும் அழகாக வந்து ஃபுல்லாகவே ஒரு உடன் டோர் போட்டு போய் நீட்டாக கொடுத்துட்டாங்க. லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர். ஏன்னா டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு, ஸோ வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெட்ரூம் கேட்டாங்க. அதுவும் நல்லா கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக கேட்டாங்க. அதாவது உங்களுடைய ரிக்வயர்மெண்ட் எப்படியோ அதை மாதிரி தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் இவங்க கேட்டிருந்தாங்க கஸ்டமர், அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பெட்ரூம் கீழே போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். அந்த ஒயரிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியமான பிராண்டு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வந்து நமக்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்லா பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பண்ணியிருக்க வால் டிசைனும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வென்டிலேஷனுக்காக ப்ராப்பராக வந்து யூபிசி விண்டல் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இது வந்து ஷெல்ஃபு லேப்டு ஃபுல்லாகவே டோர் போட்டு அழகாக வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்கிறாங்க. டோர்ஸ் எல்லாமே நீட்டாக. அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க, அதில் ஒரு பெரிய மிரரோட அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. பாத்ரூம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லா பாத்ரூமும் ப்ராப்பராக நல்லா இந்த ஸ்பேஸ் வந்து என்ன ஸ்பேஸ் வேணுமோ அதை பக்காவாக கொடுத்துருக்குறாங்க அவங்க. டோர் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து WPC டோரு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட்டன் கலரில் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்க்கும்போது ஒரு வுட்டன் ஃபீல் கொடுக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கைப்பிடிகள் நல்லா அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைனில் வந்து டஃப் அண்ட் கிளாஸும் அண்ட் SS கைப்பிடிகள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனில் கூட பண்ணிக்கலாம். மல்டிபிள் டிசைனில் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுக்கான ஸ்பேஸு நல்லா ப்ராப்பராக நடந்து போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டுகளை ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபுல்லாகவே இந்த இது இருக்கு இல்லைங்களா கிரானைட்டு, அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் கல்லை பதிக்காமல் இந்த ரெஸ்ட் ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்த்து பண்ணுறாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் வந்து 3 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு பெரிய பால்கனி, ஒரு சின்ன லக்கேஜ் ஏரியா வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2வது பெட்ரூம் அதை பார்க்க போகிறோம். பெட்ரூம் பாருங்கள், நல்லா மாஸ்டர் பெட்ரூம், ஸ்பேஷியஸ் தான் இருக்குது. இந்த இன்டீரியர் ஒர்க்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் பண்ணியிருக்க அந்த ஒரு ப்ரீமியமான அந்த சாக்லேட் கலர், அதுக்கேற்ற மாதிரியே வந்து அந்த ஒயிட் காம்பினேஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ப்ளசன்ட் லுக்கை கொடுக்குது. நல்லா ப்ரீமியமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே கூட வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது வைக்கிறது, லேப்டாப் வைக்கிறது ஸ்பேஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு இது ஸ்டாண்ட் அடித்து கொடுத்துருக்குறாங்க. 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூமும் ஸ்பேஷியஸாக இருக்குது. எல்லா பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், பெரிய மிரர்னு ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்க்க போகிறது 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கேட்டிருந்தாங்க. டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து இங்கே வந்து ஒரு வுட்டன் டிசைன் பக்காவாக கொடுத்துருக்காங்க நிறைய ரேக்ஸோட. அண்ட் இங்கேயும் வேறு ஒரு கலரில், அதுவும் ஒரு ப்ரீமியமான கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு, அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி லேப் கலர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வால் பெயிண்டிங் கலர் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் வேறு வேறு கலரில் வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அண்ட் முக்கியமாக வென்டிலேஷனுக்கு இவங்க கொடுத்துருக்க ஜன்னல், எல்லா பெட்ரூம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள் பெரிய பெரிய ஜன்னல்களாக கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அதை தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். அண்ட் இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது அண்ட் பெரிய பாத்ரூமும் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பால்கனியோட இருக்கக்கூடிய 4வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே கூட பாருங்கள், இந்த டைல்ஸ் வந்து 2 கலர் காம்பினேஷனில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. மேலே ரூஃபில் கொடுத்துருக்க அந்த ஹேங்கிங் லைட்டும் பாருங்கள், அதுவும் நல்லா இருக்குது. அண்ட் மேலே மொட்டை மாடிக்கு பொறுத்தான படிக்கட்டுகள். இந்த இடத்துல வந்து ஒரு லக்கேஜ் ஸ்பேஸ் கேட்டிருந்தாங்க,
அதை வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன லக்கேஜ் ஸ்பேஸு. இது வந்து 4வது பெட்ரூம். எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஈஸிக்கான போர்ட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக டெலிவரி பண்ணியிருக்காங்க. லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த பெயிண்ட் கலராக இருக்கட்டும், இன்டீரியர் ஒர்க்கு வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கலர் காம்பினேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த சைடு வாங்க, நல்லா பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் அட்டாச் பாத்ரூமும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த டைல்லாம் பாருங்கள், இந்த வால் டைல் பாருங்கள், ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த ரூஃப் வரைக்கும் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த டச் பண்ணும்போது அது ஒரு ப்ரீமியமான அந்த ஃபினிஷோட ஃபீல் இருக்குது. எல்லா பெட்ரூம்லையும் பாருங்கள், அந்த ஷெல்ஃபு ரேக் ஃபுல்லாகவே வந்து டோர் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த பெட்ரூமில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெரிய ஜன்னல், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கிளாஸ் மிரரு, அது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மஸ்கிட்டோ மெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீட் வியூவில் இருக்கிறதுனால எப்பயுமே வந்து வென்டிலேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பால்கனி, உண்மையிலேயே இந்த பால்கனி எவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ மெஷ் கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து WPCயில் பெரிய கிளாஸ் டோரு, அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்காக எம்எஸ்ல வந்து சிஎன்சி மிஷின் கட்டிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ சேஃப்டி அண்ட் முக்கியமாக வந்து அழகாக இருக்கிறது எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. பால்கனி, பெரிய பால்கனிங்க. இந்த பால்கனி எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி கஸ்டமர் கேட்டால் ஒரு தீம், அதே தீமில் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வாலில் பண்ணியிருக்க இந்த டிசைன் பாருங்கள். கீழே நம்ம புத்தா ஸ்டாச்சு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு தீமு உங்களுக்கு மார்பிள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரிக் ஸ்டோன்ஸு, ரியல் ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல விநாயகர் சிலை அழகாக ஒரு அந்த ஸ்பாட் லைட்டு அதையும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே ஊஞ்சல் கட்டிக்கலாம் நீங்கள், அதுக்கான ப்ரொவைஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல மாடல் ஏதாவது வேணுன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல நேச்சுரல் ஸ்டோன் வேணால் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஃபவுண்டேஷன் மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இன்டீரியர் ஒர்க்கில் கஸ்டமைஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துட்றாங்க. கைப்பிடிகள் எல்லாமே எஸ்எஸ்ல கொடுத்துட்றாங்க. இது ஸ்ட்ரீட் வியூ சைடு. இந்த சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸு, அப்புறம் வந்து கைப்பிடிகள் எஸ்எஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது எக்ஸ்டீரியர் அழகாக எடுத்து கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஃபுல்லாகவே வந்து WPC போர்டு, இது வந்து சிஎன்சி கட்டிங்கில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே எக்ஸ்டீரியர் வந்து பார்க்கும்போது வீடு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் மெனக்கெடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்பேஸ் எந்த இடத்துலையுமே வந்து விட்டாமல் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து இங்கே கூட பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வேணும்னா இங்கே கூட ஸ்டோரேஜ் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ மொட்டை மாடி பார்த்துடலாம். ஓகே, செகண்ட் ஃப்ளோர் இருக்க அந்த ஹேங்கிங் லைட்லாம் செம்ம அழகாக இருக்குல்ல. நம்ம வந்து மொட்டை மாடி வந்துட்டோங்க. மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் இன்ஃப்ரா டைல், ஒயிட் கலர் டைல் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த செட்டப் எதுக்கு தெரியுங்களா, ஆக்சுவலி இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வந்து போட்டுக்க போகிறாங்க. அதுக்காக வந்து இந்த செட்டப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எக்ஸ்டீரியரில் பாருங்கள், உங்களுக்கு இந்த பர்கோலா டிசைனு லைட்டில் நைட் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நைட் வியூ எப்படி இருக்குன்றதும் இந்த வீடியோவில் உங்களுக்காக காட்டுறேன். மேலே வாட்டர் டேங்க், சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாட்டர் டேங்க் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரேம்பும் எம்எஸ்ல ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த வீடை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லேண்டு வச்சுட்டு வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல பில்டர் தேடிட்டு இருக்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஃபைனலாக இந்த வீட்டோட ஓனர் அவங்களுடைய ஃபீட்பேக், இந்த பில்டரை பற்றின ஃபீட்பேக், அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம கேட்டுடலாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள் மேம், இது ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், எங்கள் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் மேடம். இப்போ வந்து சாஸ்தா ஹோம்ஸ் இந்த வீடை கட்டி கொடுத்தாங்க இல்லையா, நம்ம கஸ்டமர்ஸ்க்காக கேட்குறோம். நம்ம என்னென்னா அவங்க சொன்ன நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வீடு எல்லாமே கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தாங்களா? கரெக்டாக டைமுக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு. அதில் வந்து எந்த டிலேவும் கிடையாது. அதில் வந்து சார் கிட்ட வந்து ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட எந்த டிலேவும் கிடையாது. டைம்லி கரெக்டாக வந்து அந்தந்த டைமில் அந்தந்த ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு. சூப்பர். அதில் எந்த விதமான ஒரு இதுவே கிடையாது.
எங்களுக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டுமே கிடையாது. we will recommend the சாஸ்தா ஹோம் ஸ்ரீனிவாசன் சார் to everybody. ஸோ கஸ்டமர்ஸ் கேட்டுக்கோங்க ஓகேங்களா. எங்கள் லைவாக கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் உங்களுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் வீடு கட்டும்போது பார்க்கணும். அந்த 2 விஷயங்களை தான் நம்ம கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்குறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த வீடு வந்திருக்குங்களா? கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. ஒரு இன்ச்சு கூட ஒரு இது கூட மாறலை. அதாவது எப்படி அவர் வந்து எங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்தாரோ ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி பிளான் ஃப்ளோர் பிளான்ல இருந்து அந்த ஃப்ளோர் பிளான்ல இருந்து அதுல ஒரு பிட்டு கூட மாறல அதுல. அதாவது எதுவுமே மாறாம அப்படியே எப்படி பிளான்ல இருந்ததோ அதே மாதிரி எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி எலிவேஷன் முதல் கொண்டு எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்தாரு. சூப்பர் மேம். மேம் வந்து சொன்ன டைமுக்குள்ள வந்து அந்த முடிச்சாங்க. அண்ட் பட்ஜெட்டும் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சாங்க. கரெக்டா இருந்தது சார். பட்ஜெட் வந்து சார் எதுவுமே எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி அவர் என்ன எங்களுக்கு கோட் பண்ணாரோ, என்ன அமௌண்ட் எங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்க்கு அவர் வந்து கோட் பண்ணாரோ அதே ரேட்ல தான் எங்களுக்கு கம்ப்ளீட்டா அவர் முடிச்சு கொடுத்தாரு. அதுல எந்த விதமான எக்ஸ்ட்ரா பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்களா வந்து ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாத்தலாம் அப்படின்னு கஸ்டமைசேஷன் ஏதாவது கேக்குறீங்க நாங்க பண்ணும்போது மட்டும்தான் அங்க சார்ஜ் ஆச்சு தவிர மற்றபடி அவர் வந்து ஹிடன் காஸ்ட் வச்சுலாம் எங்களுமே எங்களுக்கு அக்ரிமெண்ட் போடாது. சூப்பர் மேம், சூப்பர். ஏன்னா வந்து 2 முக்கியமான விஷயங்கள் இன்றைய தேதிக்கு நம்ம ஒரு பில்டரை தேடி போகும்போது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி என்ன வீடு நம்ம என்ன பிளான் சொல்கிறோமோ அதை கரெக்டாக அந்த டைம் ஃப்ரேமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் பட்ஜெட். என்ன பட்ஜெட் கோட் பண்ணுறாங்களோ எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அதையும் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி கொடுக்கணும். இந்த 2 விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சாஸ்தா ஹோம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட 30+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சும்மா வாங்க. அதனால தான் இவ்வளோ சூப்பராக வந்து இந்த அவுட்கம் வந்திருக்கு. அதை நம்ம வாயில் கூட கேட்கல, கஸ்டமர்ஸ் வாயில் தான் நம்ம கேட்டிருக்கிறோம். முதல்ல அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். நீங்கள் லேண்டை கொடுத்தீங்கன்னா வீடு கட்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்டீரியர் ஒர்க்கு, ஃப்ளோர் பிளானு, ஆர்கிடெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் இவங்களே வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. சாவி வீடு கட்டி கையில் கொடுக்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் இவங்களே பண்ணி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பில்டர் தான். அண்ட் இவங்க வந்து சென்னையில் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2200 ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சாஸ்தா ஹோம்ஸ் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தான் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்குறேன். உடனே கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சொந்த வீடு கனவு நனவாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.